Hello friends, welcome to users review. Thank you for the supports. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு கம்பேரிசன் வீடியோ. ஸோ இன்றைக்கி நெக் பட்ஸுக்கும் இயர்பாட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ஒரு குயிக் அன்பாக்சிங் as well as யூஸ் பண்ணுறதுக்கு எது நல்லது, எது யாருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப்ஸ் பார்த்துடலாம். ஏர்ட்ராப்ஸ் போட்டோடது. ஸோ ஆக்சுவலி இது யூஸ்டு தான், யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுவேன். உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஆச்சு நான் அந்த ஏர்ட்ராப்ஸ் வாங்கி. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுமே அதோட யூசர் மேனுவல் இருக்கும். தென் போட்டோட வாரண்டி கார்டு, இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் உங்கள் வாரண்டியை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ தான் 1 year வாரண்டி கொடுப்பாங்க. தென் அதோட உங்களோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், அதை எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அகைன் ஒரு யூசர் மேனுவல். தென் போட்டோட ஃபேசினேட் ஏர்பாட்ஸோட கலெக்ஷன் பிக்ஸ், எது வேணால் நீங்கள் கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். தென் கடைசியாக நம்மளோட இயர்பாட்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ இது கூட ஒரு சார்ஜர் கேபிள் வரும், ஐ லாஸ்ட் தட். ஸோ இதுக்குள்ளே 2 இயர்பாட்ஸ் இருக்கும். இது நீங்கள் எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதோட அன்பாக்சிங் முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி இது ஒர்க் பண்ணுது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது யார் யூஸ் பண்ணலான்றது லேட்டர் ஐ வில் டெல் யூ. ஸோ தென் செகண்டாக ரியல்மியோட நெக் பேண்ட்ஸு, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுவும் யூஸ்டு தான். ஸோ இது சிம்பிளாக இவங்க கொடுத்துட்டாங்க. எப்படின்னா இதுலேயே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் யூசர் மேனுவலை ஒரு கார்டில் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு உள்ள அதோட இயர்பாட்ஸ் இருக்கும். ஸோ இதோட அன்பாக்சிங் இதுதான். இது ஒரு நெக் பேண்ட் இருக்கும், ப்ளஸ் ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. தென் இதோட கான்ஃபிக் டீட்டெயில் வந்து இந்த பாக்ஸோட பேக் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் அதெல்லாம் உங்களுக்கு கம்பேரிசனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித். ஓகே, இப்போ கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா இதோட யூசேஜ். இது எந்த மாதிரி பர்சன் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் நெக் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பைக்கர்ஸ். இப்போ அதிகமாக பைக் யூஸ் பண்ணுறவங்க வந்து பைக்கில் போகும்போது ஃபோன் பேசுகிறதுக்குன்னா நம்ம ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுத்து பேசி வச்சுட்டு அது ரொம்ப அப்படி இருக்கவங்களுக்கு இந்த நெக் பேண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, இதை காதில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் பைக்கில் போகும்போது அதோட விண்டு ஸ்பீடுக்கு இதில் நாய்ஸ் கேன்சலிங் கிடையாது. ஸோ அதோட விண்ட் ஸ்பீடுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறதே கேட்காது, வெறும் காற்று சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வேகமாக போகிறீங்க, ஒரு 50-60 போகும்போது இதோட இயர்ஃபோன் டெஃபினட்டாக கலண்டு கீழே விழுந்துடும். பட் இதில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இதில் நல்லாவே உங்களுக்கு தெரியுது. நாய்ஸ் கேன்சலிங்க்கு உண்டான நாட்ச் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சல் பண்ணிடும். ஆஸ் வெல் அஸ் நம்ம காதுலேருந்தும் ஈஸியாக கலண்டுறாது. அப்படியே கலண்டாலும் உங்கள் நெக்கில் தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க, ஒரு கார் யூஸ் பண்ணுறவங்க, அப்படி இருக்கவங்களுக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஃபோன் பேசுகிறதுக்கோ கொஞ்சம் அமைதியான இடத்துல தான் இது ஃபோன் பேசுகிற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பார்க்க போகிறீங்க, ஒரு என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எனக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அது ஏர்பாட்ஸ் தான் போய்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இது அவங்க கம்பெனியில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 22 hours தான் வந்து சார்ஜ் நிற்கும். பட் வந்து 22 hours நிற்கலை. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் கண்டினியூஸாக ஒரு 6 hours தான் வருது, அதுக்கு மேலே இது வரவே கிடையாது. பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து ஒரு டுயல் பேட்ரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஹெட்ஃபோன் ஹேவிங் சிங்கிள் பேட்ரி. ஸோ இதில் ஒரு பேட்ரி இருக்கும், இதில் ஒரு பேட்ரி இருக்கும். தென் அகெயின் இது ஒரு பவர் பேங்க் மாதிரி. இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிக்குச்சுன்னா
நீங்க இது ஒரு 6 ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க. நீங்க வந்து ஒரு வெளிய இருக்கலாம், ஒரு லாங் டிராவல்ல இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்கேயும் போய் சார்ஜர் பிளக் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒரு பவர் பேங்க் வேணும். அத சார்ஜ்ல வச்சிருக்கணும். பவர் பேங்க் சார்ஜ்ல இருக்கணும். தென் இத சார்ஜ் பண்ணணும். அது நெறைய ப்ராசஸ். அதுக்கு நீங்க இந்த மாரி ஏர்ட்ராப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்க. சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா, தென் இதுல நீங்க போட்டுட்டீங்கன்னு வைங்க. இதுல கரெக்ட்டா நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராப்பரா இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த பாக்ஸ்ல இருக்க பேட்டரி தான் பாருங்க. சார்ஜ் ஆகுற சிம்பல் வருது. லைட் எரிஞ்சதுன்னா, அந்த பேட் 2 இயர்ஃபோனும் சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சார்ஜிங் வைஸ் இதை வந்து ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட். சார்ஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது டெய்லி நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இது வந்து நீங்கள் யூ ஒன்ட் பிலீவ், நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இது வந்து மந்த்லி ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் தாராளமாக போதும். ஏன்னா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 8 மாதம் இதை யூஸ் பண்ணிட்டேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நான் யூஸ் பண்ணலன்னு நீ கேட்கலாம். டெய்லி நான் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆவது நான் அந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவேன். பட் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் சார்ஜே போடுவேன். ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் போட டைம் இல்லாதவங்க, எங்கேயும் ட்ராவலில் இருக்கவங்க அப்படின்னா இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணிடலாம். ப்ரைஸ் வைஸ் இது கொஞ்சம் அதிகம். இது வந்து 6000 போட்டிருக்காங்க மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ். பட் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 4000க்கே கிடைக்குது அமேசானில். பட் வந்து நான் இது அமேசானில் தான் பை பண்ணேன் 4000க்கு. பட் வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லோக்கல் ஸ்டோர்லேயே இன்கர் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூ பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஸ்டோரில் அதோட ப்ரைஸ் என்னன்னு கேளுங்க. அது நான் செஞ்ச தப்பு. அதை நான் கரெக்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டோரில் நம்ம என்கொயர் பண்ணிட்டு தான் ஆன்லைன் ப்ரைஸை பார்க்கணும். என்னன்னா, ஆன்லைன் ப்ரைஸோட இப்போல்லாம் லோக்கல் ஸ்டோர்லேயே கம்மியாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே லோக்கல் ஸ்டோரில் இது 3000க்கே சேல் பண்ணுறாங்க. பட் நான் அவசரப்பட்டு 4க்கு வாங்கிட்டேன். பட் அதனால் எனக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. தென் இது யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, இது வந்து நீங்கள் டெய்லி சார்ஜ் பண்ணணும். ஒரு 6 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சார்ஜ் இருக்காது. எகைன் சார்ஜிங் ப்ளக்கில் தான் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, இது தூக்கி டக்குன்னு பாக்கெட்லலாம் வைக்க முடியாது. இது மடங்கும். அப்புறம் இந்த ஒயர் நெளியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூரபிலிட்டி இதில் ரொம்பவே கம்மி. பட் இது அப்படி இல்லை. இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே இதை ஈஸியாக பாக்கெட்டில் வச்சுக்கலாம். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோனுக்கு போகிறீங்க அப்படின்னா, என்னோட பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இயர்பாட்ஸ் வாங்கிக்கலாம். இயர்பாட்ஸ்னால் அழகாக உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ உங்கள் பாக்கெட்லேயோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 2வது ஷாக் ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது கீழே போட்டிங்கன்னா இது ஷாக் ப்ரூஃப் கிடையாது. டெஃபினட்டாக இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிரும். பட் இது ஷாக் ப்ரூஃப். நீங்கள் ஒரு ஒரு வண்டியில் போகும்போது கீழே விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாது. பை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். இது கீழே விழுந்துமே எனக்கு ஒன்றும் ஆகலை. அண்ட் அனதர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இதில் தண்ணி பட்டுட்டா கூட இது ஒன்றும் ஆகாது. ஏன்னா உள்ளே வந்து தண்ணி போகாது. நீங்கள் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் தண்ணி போகாது கடைசி வரைக்கும். பட் மற்றபடி இதோட சார்ஜிங் மெத்தட்லாம் ஒன்று தான். இதுவும் சி டைப் சார்ஜர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் சி டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட எம்ஏஹெச் அதிகம், இதோட எம்ஏஹெச் கம்மி. மற்றபடி ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது எது பை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதோட ப்ரைஸும் ரொம்பவே கம்மி. நான் 700க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். பட் வந்து இப்போது அதோட ப்ரைஸ் ஃப்ளிப்கார்ட்லேயே 1500 சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணப்போ ஆஃபர் ப்ரைஸ்னால நான் ஒரு 700க்கு வாங்கினேன். இப்போது அதோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ 1005 வரைக்கும் போகுது. அதை விட வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டீமோட பண்ணுறாங்க. எப்படின்னா, நான் அப்போவே உங்களுக்கு காமிச்சேன். இதோட நெக்ஸா அப்படின்ற இதில் வந்து பல வகையான பல டிசைன்ஸில் வருது இப்போது. ஸோ அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன் இதோட ப்ரைஸ் மாறுது. பட் வந்து டிசைனை பார்க்குறத விட நீங்கள் நார்மல் இந்த மாதிரி ஒரு பிளாங்க் வாங்குனீங்கன்னா ஒரு 1000, 1200க்கு இப்போ கிடைக்குது. ஸோ மொத்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வைஸும், சார்ஜ் பண்ணுறதுக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும், அதை கேரி பண்ணுறதுக்கும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஏர்ட்ராப்ஸ். நீங்கள் ஏர்ட்ராப்ஸ் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியான இடத்துல தான் இதில் நீங்கள் ஃபோன் பேச முடியும். எப்படின்னா, ஒரு நாய்ஸ் இல்லாத இடத்துல. அப்போ தான் அவங்களுக்கும் வந்து கிளியரா கேட்கும். இதே நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, அப்போது இதில் ஃபோன் பேசுனீங்கன்னா, இதில் நாய்ஸ் கேன்சலிங் இல்லாதனால, உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து அவங்க நீங்கள் பேசுகிற சவுண்ட் அவங்களுக்கு கேட்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் உங்களுக்கு வந்து இந்த காத்தோட சவுண்டு தான் அவங்களுக்கு கேட்கும். ஸோ இது ஃபோன் பேசுகிறதுக்கு ஓகே. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க, ஒரு காரில் போகிறீங்கன்னா இது ஓகே. பட் வந்து ஒரு பைக் யூஸ் பண்ணுறவங்க இதில் பைக் ரைட் பண்ணும்போது பேசணும்னா, ஹெல்மெட் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்மெட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப கடினம்.
அது கேட்காது. இது நீங்க மியூசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி இது வந்து நீங்க பைக்கர்ஸ் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைஸ் வைஸ், சார்ஜிங் வைஸ் அண்ட் யூசபிலிட்டி தென் இது டியூரபிலிட்டி வைஸ் கம்பேர் பண்ணும்போது என்னோட பர்சனல் சஜஷன், பர்சனல் ரிசல்ட் வந்து இதை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நான் இது ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். வாங்கி ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணி போட் வாங்கினதுமே இது யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டேன். பிகாஸ் அந்தளவுக்கு இது நல்லா இருக்குது. ஸோ என்னோட பெஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த போட்டோட ஏர்ட்ராப்ஸ் வாங்கிக்கிறது மிகச்சிறப்பு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.